ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் ஸ்டார் சங்கி பவன் கல்யாண காமெடி ஸ்டார் ஆக்கிட்டானுங்க. என்னதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் பாஜகவில் சேர்ந்தா நீ டம்மி ஸ்டார் தான் தலைவரே. An unapologetic Sanatani Hindu. I'm an unapologetic Sanatani Hindu. But I will respect Islam. I respect Christianity. I respect Sikhism. I respect Buddhism and all the other dharmas. But I am an unapologetic Sanatani Hindu. Let me be very clear to you guys. கொஞ்சம் கூட கூசாம எப்படித்தான் பேசுறாரோ நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா. அன்னைக்கு இதே மனித மிருகங்களை ஏவி படுகொலை செய்து டிவியில பார்த்தப்போ குளுகுளுன்னு இருந்துச்சா ஐயா? மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே உங்களை முற்படுகின்றார்கள். இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம். துரதிருஷ்டவசமா சில மனித மிருகங்கள் கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமா இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இரு நாக்கு இவர்கள் வாயில் வார்த்தைகள் மாறும் காலத்தில் நேரத்துக்கு ஏற்ப நிறம் மாற்றி அழிவார்கள். நயமாக பேசி ஆதாயம் தேடும் இதயமது. நீதியை மறந்து நெறி தவறி நாயின் காலும் நக்குவர். தங்களுக்கு வேண்டுவது கிடைக்கையில் முகமூடி அணிந்து முன்னே நிற்பர், பின்னால் கத்தி மறைத்து வைப்பர். நம்பிக்கை கொண்டவர் நலிவதற்கு வஞ்சக வலை விரித்து நடிப்பர். ஒரு வாய் புகழ்ந்து உயர்த்துவர், மறுவாய் இகழ்ந்து தாழ்த்துவர். இரு மனதுடன் இவர்கள் உலாவ உண்மை எங்கே ஒளிந்து கிடக்கும். எச்சரிக்கை மனிதா, விழி திறந்து இரட்டை நாக்கை அறிந்து கொள். நீ நேர்மையின் பாதை நீ நடந்தால் இவர்கள் வலை உன்னை தீண்டாது. All said and done, see Vijay Bhaskar is a doctor. மருந்துகளை பற்றி தெரியும், மருத்துவர்களை பற்றி தெரியும், மருத்துவமனைகளை பற்றியும் தெரியும். செம்மையா நடத்தினார் உண்மையில. அகம் டிவி வழியே அகத்திற்குள். நீங்க குற்றவாளிங்க, நீ ஒரு ஊழல் பெருச்சாலி என்பதை ஊரே அறியும். விஜயபாஸ்கர் ஒரு ஊழல் பெருச்சாலி என்று ஊருக்கே தெரியும். விரோதமா ஒருத்தன் குட்கா ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கிறான். நீ அவர்கிட்ட மாமூல் மாசம் 50 லட்சம் மாமூல் வாங்கிட்டு இருந்தவர் தானே விஜயபாஸ்கர். அவ்வளவு யோக்கிய மாதிரி பேசுறாரு. எனக்கே தெரியுங்க, டாக்டர் போஸ்டிங்க்கு, நர்ஸு போஸ்டிங்க்கு அத்தனைக்கும் காசு. ஒரு ஏரியா விடாம ஹோட்டல்ஸ்ல மாமூல், ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இவர் தான், அங்க வசூல். இந்த 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டர் ரெனியூ பண்றதுக்கு அதுல காசு எல்லாத்துலயும் வசூல். அப்படி பண்ணிட்டு இவர் எதுவுமே பறிமுதல் செய்யலன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. மக்கள் இவரை தலைவனா ஏத்துக்கலன்னு அவரே சொல்றாரு. இவரை அவரோட கட்சிக்காரங்களை தவிர வேற யாரு அண்ணன் சித்தப்பான்னு ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தாத்தான்னு தான் நிறைய பேர் ஏத்துக்கணும். பாலியல் வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒரு நபரை எப்படி என்ன பொதுமக்கள் அவங்களோட தலைவரா ஏத்துக்குவாங்க? 10 மாசம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி தான். முதல்ல நீங்க எல்லாரும் ஒன்று விளங்கிடணும். என்னையே இந்த மக்கள் ஒரு தலைவனாகவே ஏற்க மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. தன் வீட்டு மகன், தன் வீட்டில் ஒருவன், தன்னுடைய வலிக்கான மருந்து, தன்னுடைய வேதனைக்கான குரல் தான் இந்த பிள்ளையை பார்ப்பாங்களே ஒழிய, என்னை யாராவது என்ன தலைவரை அப்படி கூப்பிட்டுக்கலாம், சித்தப்பா, மாமா, அண்ணன், தம்பி, மகனை இப்படி தான் கூப்பிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போய் பேசுது. நான் எடுத்து வச்ச தத்துவத்துக்கு, கோட்பாட்டுக்கு இந்த பிள்ளை கையில் நாடு இருந்தால் நல்லா இருக்கும், நாடுன்னு நம்புறவங்க, நேசிக்கிறவங்க தான், விரும்புகிறவங்க தான் எனக்கு வாக்கு தருவாங்களே ஒழிய, அது இவங்க சொல்லுவாங்க, இது என்னதுக்கு இவ்வளவு காலம் நீங்க கஷ்டப்படுறீங்க, 10 மாசம் தானே பொறுத்துருங்க, அடுத்தாண்டு இதே நாள்ல நம்ம சந்திக்கும் போது தெரிஞ்சிட போகுது. நாவின் வித்தகன் கேள்விகளால் கட்டி வைப்பவன், மடக்கி மடக்கி மயக்கி விடுவான், உண்மையை மறைத்து நயமாய் பேசுவான். பேட்டியில் நுழைந்தவர் பேதையாவார், வார்த்தை கணையால் வீழ்ந்து போவார். உண்மைக்கு புறம்பாய் உருட்டி மாற்றி சிக்க வைப்பான், சின்னா பின்னமாக்கி நாக்கில் நஞ்சும் நயமும் கலந்து நம்ப வைப்பான். மனதை அலைந்து வஞ்சக வலையில் வீழ்ந்தவர் மீள பாண்டேயின் பேச்சு பாறையாய் நிற்கும். எச்சரிக்கையுடன் எதிர்கொள் நண்பா. பொதுவாக பாண்டேதான் பேட்டிகளில் எல்லாரையும் திணறடிப்பார். அந்த பாண்டேவையே பந்தாடி இருக்கிறார் ஒரு இளைஞர். நீங்க கேட்டுக்கங்க, அதிமுக குரூர் ஆட்சி, திமுக சூப்பர் ஆட்சி. வச்சுக்கங்க. நான் சொல்றது நீ கேடுறா.
நான் ஏடிஎம் காட்சிங்கிறக்கா சொல்ல, நான் டிஎம் காட்சி சரியா செய்யலன்னு சொல்ல, நடைமுறைப்படி புரிசிலா சரியா செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதிமுக மோசமா செயல்படுச்சு, திமுக சிறப்பா செயல்படுச்சோம். திமுக மோசமா செயல்பட அதிமுக நாட் மை பாயிண்ட். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத பயப்படாதா. நமக்கு என்ன, நீங்க இதுக்கு முன்ன இந்த 4 வருஷத்தை சொல்றீங்களோ, யாரா திமுக தப்பா 10 வருஷத்தை சொல்றேன். சாம்பார் ஆப் எனக்கு இந்த 4 வருஷத்தை சொல்றீங்களோ, யாரா திமுக தப்பா 10 வருஷத்தை சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் நான் பேசுவேன். ஓ காட், எங்கங்க போஸ்ட் போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் இப்படி இவ்வளவு மோசமா இருக்கேன்னு கேட்டாங்க. ஆமா, போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்குது. நீங்க தானங்க கவர்மெண்ட். கோர்ட் நீங்க தானங்க எங்களை மதிக்கலைன்னு கிரிமினல் அவதூறு வழக்கு போட்டாங்க. இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட துணிஞ்சு போட்டு நான் என் லைஃப்ல முதல் முறையா நான் உங்களுடைய திறமையை நான் பாராட்டேன். நான் வந்து பகிரங்கமா ஆனர்ல பாராட்டுறேன். போன் வயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உங்களுடைய விசுவாசத்தை நான் வந்து பாராட்டுறேன். உங்களுடைய திறமையை நான் மெச்சுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆஹா பரவாயில்லை தம்பி பியூட்டிஃபுல்லா கொண்டு நம்மளும் 10 நிமிஷம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோமே நினைச்சிட்டு இல்ல ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க வந்து பாராட்டுக்குரியவர். ஏன் சார் என்ன மட்டும் பட் அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்ல சார்? இல்ல ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க வந்து பாராட்டுக்குரியவர். ஏன்டா அட்டை பூச்சுவாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. ஊடகங்கள்ல வந்து அப்படி மக்கள் நடிகர்கள் எவ்வளவு பேர் யாரும் பேச மாட்டேன்றீங்க. ஒரு நடிகர் ஆளக்கணும். ஒருவேளை ஏதாவது அமைச்சர் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையேப்பா, அதுக்கும் காவல்துறை மேலே இப்படி குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு ஏதாவது அமைச்சரோ முக்கிய அதிகாரிகளோ யாராவது இப்படி சொன்னாங்கன்னா ஒருவேளை இன்னும் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இப்படி பண்றீங்களேன்னு கொந்தளிப்பாங்களோ. முதலமைச்சர் சாரி கேட்டது பெருந்தன்மைன்னு நான் சொல்றேன். முதலமைச்சர் சாரி கேட்டது பெருந்தன்மைன்னு நான் சொல்றேன். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா ரொம்ப பயலே. இதில் கவசம் வேறு முடிக்கின்ற மொழியை பார். சாரி சொன்னது முதலமைச்சர் போன் பண்ணி ரொம்ப சாரிங்கன்னு சொன்னது அவருடைய பெருந்தன்மை. அவர் சொல்ல வேண்டியதே இல்லை, நார்மலா அப்படி பண்ண வேண்டியது. ஏன்னா கீழ ஒரு அதிகாரம் நடவடிக்கை எடுத்து நிறைவடைஞ்ச அமைதியா இருக்கலாம். அவர் போன் பண்ணி சொல்றது அவருடைய பெருந்தன்மை. இது இருக்கட்டும். பாருங்கள் போவோம். ஆஹா வல்லவராயலி புறமுதிட்டு ஓடச் செய்தால் என்ன சொன்னாய்? அச்சச்சோ. வீட்டுல ஓய்வு எடுக்க வேண்டிய எங்க நித்யானந்தா தாத்தாவை தூங்க விடாம பேட்டிக்கு கூட்டிட்டு வந்து அவர் போட்டியை உருவுறத இந்த நெறியாளருக்கு பழக்கமா போச்சு. என்ன அடி அடிக்கிறாங்க ஒரு தாத்தான்னு கூட பார்க்காம. கற்பனை எவ்வளவு வேணா பண்ணலாங்க. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அப்படின்னு நாளைக்கு சொல்லலாம். அதான் கூட்டணி கட்சிகளோட சேர்த்துன்னு சொல்லலாம். அப்படியே 200 இடம் வருதுன்னு சொன்னா அது ஒரு எம்ஜிஆராலேயும் ஜெயலலிதாவாலேயும் முடியுமே தவிர வேற ஆனாலும் இங்கே முடியல. வரலாறு தான் சொல்லுது. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கின்றவரை அதிமுக பிளவுபட்ட காலத்தினாலும் ஒரு முறை திமுக வந்ததே தவிர திமுக அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று 2 நிமிஷம் இருக்கு. அதிலேயே போடுறீங்களே. நான் சொல்றது தப்பு இருக்கா? ஆமா. என்ன தப்பு? நீங்க சொன்னது தவறு. எம்ஜிஆரை விட ஜெயலலிதா விட அதிகமான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினரை வென்ற கட்சி திமுக. அது வந்து தலைவர் கலைஞர் 1971 184 சீட்டு. ஓகே. சொல்லுங்க நீங்க. இப்ப சொல்லுங்க நீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. 184 சீட்டை விட அதிகமா எப்பொழுது எம்ஜிஆர் வென்றார், எப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் வென்றார்? நீங்க டேட்டா தவறா சொல்றீங்க, நான் குறுக்கல வந்தேன். ஒரு மனுஷன் தான் என்ன பேசினாலும் செருப்படி வாங்குறான்னா அவன் இவனா தான் இருப்பான். பிராடு பேராசிரியர் சீனிவாசன் செருப்படி வாங்கியே தரணும். சொல்றேன் அந்த முட்டாளுன்னு சேர்த்தா சொல்றேன் சார். நம்பிக்கை நான் அதை பண்றேன்னு ஒரு இந்து சொன்னாலும் அவனை முட்டாள்னு நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன வாதம்? முட்டாள் தான் அது. பேட்டியில சொல்லி 4-5 பேர் நீங்களே சொல்லிட்டே சார் ராமன் நான்வெஜ் சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். இல்ல சார் அது மாக் மீட். ஒருத்தர் சொல்றாரு எனக்கு அது மாக் மீட்டா. சோயா பீன்ஸை வச்சு அந்த காலத்தை பண்ணிருக்காராம் அவர். அது என்ன வீகன் அவர். அதனால ராமாயணத்துல ராமர் மாம்சம் சாப்பிட்டாருன்னு இருக்கு. இல்லையே சார் நடுவுல வந்து அவர் வந்து சீதை தொலைஞ்ச உடனே சாப்பிடல. சீதை தொலைஞ்சதுனால அவர் சாப்பிடல. ராமன் ராமாவதாரத்துல மாம்சம் சாப்பிட்டாருன்னு இருக்கு. வால்மீகி ஸ்பஷ்டமா சொல்றார். ராமாவதாரத்துல பெருமாள் மாமிசம் சாப்பிட்டார். ஏன்னா அது க்ஷத்ரிய தர்மம் சுவாமி. டேய் 2026 தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வர வேண்டிய நபர்டா அவரு. அவரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா என்ன கவலைப்பட்ட? படம் நல்லா தானே போகுதே. 250 கோடி சம்பளம். இப்படி ராஜா மாதிரி இருக்கும்போது தேவையில்லாம கட்சி தொடங்கி ஒரே ஒரு வர அரசியல் கொண்டு தெரியாம அழிக்க விட்டுட்டு மத்த கட்சிக்கார குடும்பத்தை டாரு கிழிக்கிறான். உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா. என் குடும்பத்தை சேர்த்து கிழிக்கிறான்.
என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. ஏன் அதை கேவலப்பட்டு பழப்பு சோத்துதானே திங்கிற இந்த பழப்புறது கீழே அசைத்து திருட்டு போயிடா. ஏய் வாயை தொட்டு பேசடா. நீ பேச மாட்டடா. இல்ல 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 விட்றா லூசு போடாவே. ஆஹா இவனுங்க வந்துட்டானே. அரசியலே வேணாண்டா. இத முதல்ல சொல்ல வேண்டியது பொய்யா. ஆஹா மிஞ்சிட்டானே. காமெடி கலைகளில் கலக்கும் அந்த தலைவன் ஒரு நகைச்சுவை நட்சத்திரமே. 100 சார்லியின் சிரிப்பை அள்ளி 1000 வடிவேலுவின் அசத்தலை தொட்டு மக்களின் மனதில் மகிழ்ச்சி விதைத்து பொழுதுபோக்கு புயலாய் வலம் வருவான். நகைச்சுவை மேடையில் நாடகமாடி நாம் தமிழர் என்று நகைச்சுவை பாடி ஊரே சிரிக்கும் உள்ளம் மகிழும் இவன் தலைமையில் இன்பம் பொழியும். சார்லியின் மௌனம், வடிவேலுவின் வார்த்தை, இவன் ஒருவனில் இணையும் கூத்து நாம் தமிழர் என்னும் நகைச்சுவை கூடாரம். ஒரு நடிகன், எனக்கு அரசியல் விமர்சனம் இருக்கு. ஒரு நடிகன் எப்படியோ வந்துட்டு பார்த்து போறாருல விஜய், எங்க அண்ணன் வர்றாரு, பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறார். சீமான் ஏன் வரலன்னு கேட்டால, சீமான் வராமலேயே இவ்வளவு கூட்டம், சீமான் வந்தா தாங்குமாடா. கொலை வெறிய இருக்கிற அவங்க மேல கொலை வெறியில எங்க போனீங்க நீங்க? பெரிய கருப்பேன் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, பொற்கொடி நிக்குது, தமிழரசி நிக்கிறாங்க, பெரிய கருப்பு நிக்கிறாங்க. இங்க இருக்கு ஹரிநாடர் நிக்கிறாரு. நீதான் சாதியத்தோனாச்சே. ஹரிநாடார் யாருன்னு உங்க நொன்னை சீமாண்டிக்கு தெரியாது. சீமான் சொல்லி அவன் தானே விஜயலட்சுமிக்கு வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சவன். ஹரிநாடாரை விடுறா, எதுக்கு முத்துரமேஷ் நாடாரு கள்ளி இறக்க உங்க அண்ணன் கூட வந்தாரு. நாடார் சங்க தலைவர் வீட்டுல நொன்னனுக்கு என்னடா வேலை? சீமான் ஏன் வரலன்னு நான் தான் கேட்டேன். ஏன்டா வரல? அந்த வெண்ணை வெட்டி என்ன புடுங்குறானா? குடிச்சிட்டு கவுந்துட்டானா? இதை வெளியே சொன்னா வெட்டக்கேடு அப்படின்னு தொடர்ந்து சீமானோட குத்துக்களை அம்பலப்படுத்துற கபிலன் திட்டு போட்டிருக்காரு. பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. குரங்கு குளியல் நிகழ்ச்சி, அதாங்க மங்கி பாத். இந்த மங்கி பாத் நிகழ்ச்சியை வச்சு நம்ம பாரத பிரதமர் ஒரு காமெடி சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மோடி மன் கி பாத்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றாரு, நான் சின்ன வயசுல 5:30 மணிக்கு எந்திரிச்சு ரவீந்திரநாத் டாகூருடைய வரலாறெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். மோடி காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஆகாசவாணியில கேட்டுங்க, நல்லா காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஆகாசவாணியில ரவீந்திரநாத் டாகூர் கதையெல்லாம் கேட்பேன். உடனே கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஆகாசவாணி தெளிவுபடுத்தியது, 7:45 மேலதாண்டா நாங்க ரவீந்திரநாத் டாகூர் வரலாறே போடுவோம். அந்த ரேடியோல தான் ஆகாசவாணியில சும்மா ஏதாவது கேட்டுட்டே இருக்காங்க, நீயும் புளிக்கிட்டே இருக்காத சீமான் மாதிரி, அப்படிலாம் கிடையாது. நாங்க கேட்கறதே ரவீந்திரநாத் டாகூர் வரலாறு நம்ம ஒளிபரப்புனதே 7:30 மணிக்கு மேலதான். நீ மட்டும் எப்படி திடீர்னு எந்திரிச்சு 5:30 மணிக்கு கேட்டேன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா. நான் 2 ரூபாய்க்கு டீ வித்துட்டு இருந்தாரு. இவரு டீ வித்துக்கிட்டு இருந்த காலத்துல சொல்றாருல ஒரு இயரு, அந்த இயர்ல 1 ரூபாய்க்கு கீழே தான் டீயே. இவர் 2 ரூபாய்க்கு எப்படி வித்தாருன்னு தெரியல.